Hey all, welcome back to my channel and welcome back to this full AI course in Tamil. Really sorry for the delay. இந்த video post பண்ண delay ஆயிடுச்சு. இனிமேல் I'll make sure that videos are posted regularly. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு algorithm அப்படின்னா classification algorithm. So, classificationல நம்ம நிறைய algorithms பார்த்துட்டு இருக்கோம். அதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு algorithm தான் KNN அப்படின்ற ஒரு classification type. அந்த கிளாசிபிகேஷன் அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுது, வாட் இட் மீன்ஸ், அண்ட் அது ரியல் லைஃப்ல எங்கெங்க அப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்றதையும், அண்ட் இந்த அல்காரிதம் கோடிங் யூஸ் பண்ணி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் we are going to see from scratch. So without any delay, let's get started. I believe my screen is clearly visible. Yeah, it is. First, KNN algorithm. இது ஒரு கிளாசிபிகேஷன் அல்காரிதம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு அல்காரிதம் பத்தி படிக்கும்போது வாட் இஸ் திஸ் அப்படின்னு தெளிவா புரிஞ்சுக்கணும். ஓகே, தட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படி பார்க்கும்போது வாட் இஸ் கேஎன்என் இன் சிம்பிள் வேர்ட்ஸ், இது ஒரு சூப்பர்வைஸ்ட் அல்காரிதம். அதாவது லேபிள்ஸ் ரொம்ப கிளியராகவே இருக்கு. என் டேட்டா செட்ல டிஃபரன்சஸை ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் என்னோட அல்காரிதம். அண்ட் இட் இஸ் யூஸ்டு ஃபார் போத் கிளாசிபிகேஷன் அண்ட் ரெக்ரெஷன். ஸோ அல்காரிதம்ஸ்ல ரெக்ரெஷன்ல ஸ்பெசிஃபிக்கா சூப்பர்வைஸ்ட் அல்காரிதம்க்கு கீழே ரெக்ரெஷன் அண்ட் கிளாசிபிகேஷன் ரெண்டுமே மெயினான கேட்டகரிஸ். இது ரெண்டுலயுமே கேஎன்என் அல்காரிதம் அப்படின்றது இருக்கு. ஸோ ஸ்பெசிஃபிக்கா கிளாசிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் கேஎன்என் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, என்னோட புது டேட்டா பாயிண்ட் என்ன கிளாஸ்ல இருக்கு அப்படின்றத இது ப்ரெடிக்ட் பண்ணும். எப்படி ப்ரெடிக்ட் பண்ணும், தட் இஸ் வாட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். இல்ல, ஸோ இது என்னோட கே நியரஸ்ட் டேட்டா பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்றத இட் வில் ஹாவ் அ லுக் இன்டு இட். ஸோ என்னோட ட்ரைனிங் டேட்டா செட்லயே என்னோட கே நியரஸ்ட் டேட்டா பாயிண்ட்ஸ் என்னன்றத கண்டுபிடிச்சு புரிஞ்சு வச்சுக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி இட் வில் பி அசைனிங் த கிளாஸ் தட் அப்பியர்ஸ் மோஸ்ட் ஃப்ரீக்வென்ட்லி அமாங் தெம். ஸோ இதுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று இருக்கும் இல்லையா, இந்த கே நியரஸ்ட் டேட்டா பாயிண்ட்ஸை வச்சு அதை பேஸ் பண்ணி இது இந்த டேட்டா பாயிண்ட் இந்த கிளாஸ்ல தான் இருக்கும் அப்படின்றத அந்த கே வேல்யூவை வச்சு அசைன் பண்ணி புரிஞ்சு வச்சுக்கும். இதை பேஸ் பண்ணி தான் இந்த அல்காரிதமே ஒர்க் ஆகுது. ஸோ சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இஃப் கேயோட வேல்யூ 5 இருந்தது அப்படின்னா, இந்த அல்காரிதம் இந்த டேட்டாக்கு பர்டிகுலரான டேட்டா பாயிண்ட்க்கு 5 க்ளோசஸ்ட் நெய்பர்ஸ் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் செக் பண்ணும். செக் பண்ணிட்டு அடுத்துதான் இந்த கிளாசிபிகேஷன் அப்படின்றதுலயே ஃபோக்கஸ் பண்ணும். அடுத்துதான் இட் வில் கிளாசிஃபை த நியூ டேட்டா பாயிண்ட். புது டேட்டா பாயிண்ட் என்ன அப்படின்றத, நான் கொடுக்குற அந்த டேட்டா பாயிண்ட் எந்த கிளாஸுக்குள்ள வருது அப்படின்றத இது பக்கத்துல இருக்கக்கூடிய டேட்டா பாயிண்ட்ஸை வச்சு அதோட அண்டர்ஸ்டாண்டிங்கை பேஸ் பண்ணி, இன்கேஸ் இந்த 5 டேட்டா பாயிண்ட்ஸ் இந்த கிளாஸ்ல இருக்குன்னா இந்த டேட்டா பாயிண்ட் இந்த கிளாஸ்ல தான் இருக்கணும் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணும். ஸோ இட் ப்ரெடிக்ட்ஸ் பேஸ்ட் ஆன் த மெஜாரிட்டி கிளாஸ். இதை பேஸ் பண்ணி தான் இந்த அல்காரிதமே மெயினா ஒர்க் ஆகுது. So now let's try to understand the applications of KNN when it comes to classification. இந்த KNN ரியல் லைஃப்ல எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், இமெயில் ஸ்பாம் டிடெக்ஷன். பிகாஸ் இந்த அல்காரிதம் நெய்பர் பாயிண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது இல்லையா, அதனால இமெயில் ஸ்பாம் டிடெக்ஷன்ல அதிகமா யூஸ் பண்றாங்க. மெயினா மெடிக்கல் டயாக்னோசிஸ்ல, அதுவும் என்னோட டிசீஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சனோட டேட்டா நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேஷண்டோட சிம்டம்ஸை பேஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கு, அவங்களோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் என்ன, அது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன மாதிரியான டிசீஸ் இருக்கு அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுது அப்படின்னா, அந்த இடத்துல திஸ் KNN இஸ் அ கோ டு அல்காரிதம். அடுத்து இமேஜ் ரெகக்னிஷன். ஸ்பெசிபிக்கா ஒரு இமேஜ் கொடுத்து இது என்ன இமேஜ்னு கண்டுபிடிச்சு கொடு அப்படின்னா இந்த அல்காரிதம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒர்க் ஆகும். அடுத்து ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்ஸ்ல, ஸோ மூவி ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா, நெட்ஃபிளிக்ஸ், யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல. ஸோ இதுல வரக்கூடிய சஜஸ்டட் வீடியோஸ் இது எல்லாமே சிமிலர் யூசர்ஸை பேஸ் பண்ணி அவங்க என்ன பாக்குறாங்க, ஸோ இதே மாதிரியான ஒரு குவாலிட்டி உள்ள ஒரு பர்சன், இந்த மாதிரி ஏஜ்ல இருக்க ஒரு பர்சன், இந்த ஜெண்டர்ல இருக்க பர்சன் என்ன வீடியோ பார்க்கலாம், எந்த மாதிரியான மூவி பார்க்கலாம், அந்த சஜஷன்ஸ் எல்லாமே ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்ஸை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது. ஸோ அதுக்கு இந்த KNN ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட், கிரெடிட் ரிஸ்க் அசஸ்மெண்ட். ஸோ ஒரு பர்சனோட கிரெடிட் கார்டு அனலைஸ் பண்ணி அவங்க எவ்வளவு லோன் எடுக்கலாம், இவங்களுக்கு லோன் கொடுக்கறதுக்கு ரிஸ்க் கம்மியா அதிகமா, அதை அனலைஸ் பண்றதுக்கு KNN யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட், கஸ்டமர் செக்மெண்டேஷன். இது மெயினா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஒரு பர்சன் எப்படி ஒரு ப்ராடக்ட பர்ச்சேஸ் பண்றாங்கன்றது பேஸ் பண்ணி அவங்க ஃப்ரீக்வெண்டா பர்ச்சேஸ் பண்றாங்களா, இல்ல அந்த பர்டிகுலர் பர்சன் அதிகமான காஸ்ட்ல ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்றாங்களா, இல்ல மேபி அவங்க இந்த ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்றத ஸ்டாப் பண்ண சான்சஸ் இருக்கா, இது எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு
கேப்பபிலிட்டி உள்ள அல்காரிதம் தான் இந்த KNN அல்காரிதம். அண்ட் ஃபைனலி டெக்ஸ்ட் கிளாசிபிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ரிவ்யூஸ் எல்லாம் பாக்குறோம்ல, மூவி ரிவ்யூஸ், அதுல நெகட்டிவான ஒரு வேர்ட் இருந்தா இது நெகட்டிவ் ரிவ்யூ தான். சோ அப்ப இந்த ப்ராடக்ட்டை எதுல இம்ப்ரூவ் பண்ணா என்னோட கஸ்டமர் திரும்பி வருவாங்க இந்த ஆப்புக்கு, அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த KNN யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த KNN யூஸ் பண்ணி ஒரு கஸ்டமரோட பர்ச்சேஸ் டிசிஷன்ஸ் எப்படி இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு லெட்ஸ் see. இதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய டேட்டா செட் வந்து சோஷியல் நெட்வொர்க் ஆப்ஸ் டேட்டா செட். சோ இங்க நான் என்னோட கோல் என்ன அப்படின்னா, இந்த கஸ்டமர் ஒரு ப்ராடக்ட வாங்குவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். எப்படின்னா ஏஜ் அண்ட் எஸ்டிமேட்டட் சேலரியா பேஸ் பண்ணி. சோ இங்க என்னென்ன கான்செப்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டேட்டாவை லோட் பண்ண போறோம். அந்த டேட்டால EDA பண்ண போறோம். ட்ரெயின், டெஸ்ட் அண்ட் ஸ்ப்ளிட், ஃபீச்சர் ஸ்கேலிங் பார்க்க போறோம். KNN கிளாசிபிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போறோம். மாடல் எவாலுவேட் பண்ண போறோம். அண்ட் ஃபைனலி எவாலுவேஷனுக்கான மெட்ரிக்ஸ் அண்ட் கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ண போறோம். கடைசியா பெஸ்ட் கே வேல்யூ என்னன்றத எப்படி கண்டுபிடிக்கலாம்னு ஒரு கிராஃப் கிரியேட் பண்ணி அனலைஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், எனக்கு தேவையான லைப்ரரிஸ்லாம் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். pandas for data handling, numpy is for numerical values handling, matplotlib is for creating visualizations. அடுத்து என்னோட மாடல் செலெக்ஷன். ஸோ ஸ்பெசிபிக்கா எந்த ஒரு டேட்டாவா இருந்தாலும் ட்ரைனிங்க்கு தனியா டெஸ்டிங்க்கு தனியா ஸ்பிளிட் பண்ணோம் இல்லையா. ஸோ அதுக்காக ஐம் யூசிங் திஸ் scale-on மாடல் செலெக்ஷன் அண்ட் இம்போர்ட்டிங் த ட்ரெயின், டெஸ்ட் ஆன் ஸ்பிளிட். அடுத்து ஸ்டாண்டர்ட் ஸ்கேலிங் பண்றதுக்காக. அடுத்து இப்ப என்னோட அல்கோரிதமை இம்போர்ட் பண்றேன். பிகாஸ் இட் இஸ் ஒன் ஆஃப் த நெய்பர் அல்கோரிதம். ஐ மீன் scale-on.neighbors இருக்கக்கூடிய அல்கோரிதம் ஒன் ஆஃப் த அல்காரிதம் தான் இந்த KN கிளாசிஃபையர் அப்படின்றது. இதை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபைனலி என்னோட மாடல் நான் டெவலப் பண்ணதுக்கு எவால்வேட் பண்ணும் இல்லையா, இது நல்லா ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு. ஸோ எனக்கு தேவையான எவால்வேஷன் மெட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே இம்போர்ட் பண்ணிருக்கேன். இப்போ நான் இங்க லோட் பண்ண டேட்டா செட் சோஷியல் நெட்வொர்க் ஆப்ஸ் டேட்டா செட். இதுக்கான லிங்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்றேன். ஓகே. ஸோ இந்த டேட்டா செட்டை ரீட் பண்றதுக்கு df அப்படின்னு வேரியபிள் நேம் கால் பண்ணிட்டு pd.read csv pandas யூஸ் பண்ணி அந்த டேட்டா செட்டை கால் பண்ணி ரீட் பண்றேன். ரீட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் 5 rows பிரிண்ட் பண்ணி பார்க்கறதுக்காக df.headன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இட் இஸ் பிரிண்டிங் மை ஃபர்ஸ்ட் 5 rows. இப்போ நம்ம நோட் பண்ணி வைக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, என்னென்ன காலம்ஸ் எல்லாம் இருக்கு. யூசரோட ஐடி இருக்கு, அவங்களோட ஜெண்டர் இருக்கு, அவங்களோட ஏஜ் இருக்கு, எஸ்டிமேட்டட் சேலரி இருக்கு, பர்ச்சேஸ்டா இல்லையான் இருக்கு. நம்மளோட கோல் என்ன, ரிவைண்ட் தட் அந்த பர்சன், அந்த கஸ்டமர் வாங்குவாங்களா மாட்டாங்களான்றத ஏஜையும் எஸ்டிமேட்டட் சேலரியும் பேஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணணும். ஸோ நவ் இப்ப என் டேட்டால எவ்வளவு ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கணும், அந்த டேட்டால என்ன டைப் ஆஃப் காலம்ஸ் இருக்கு, என்ன டேட்டா டைப்ஸ்ல இருக்குன்னு பிரிண்ட் பண்ணி பாக்குறதுக்கு ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் df.shapeன்னு கொடுக்கும்போது நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் பிரிண்ட் ஆகுது. இந்த டேட்டால 400 ரோஸ் இருக்கு, 5 காலம்ஸ் இருக்கு. df.infoன்னு கொடுக்கறது எதுக்குன்னா, ஒவ்வொரு காலமும் என்ன டேட்டா டைப்ல இருக்கு அப்படின்றத பிரிண்ட் பண்ணி பாக்குறது. So I'm checking and figure it out 5 type of data is there. 5 type of column name. இந்த ஒரு காலமும் என்னென்ன டேட்டா டைப் கீழே வருது அப்படின்றத நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் df.isnal.sum. ஸோ இதுல ஸ்பெசிபிக்கா ஒவ்வொரு காலம்லயும் எவ்வளவு நல் வேல்யூஸ் இருக்கு அப்படின்றத செக் பண்ணி பாக்குறோம். இல்ல டோட்டல் நம்பர் ஆஃப் நல் வேல்யூஸ். இந்த டேட்டா செட்ல லக்கிலி we do not have any null values. ஸோ எல்லாத்துக்குமே 0ன்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட் இப்போ இந்த டேட்டா செட்ல எது டார்கெட், எது ஃபீச்சர்ஸ், எதை கண்டுபிடிக்கிறோமோ அதுதான் டார்கெட். ஸோ பர்ச்சேஸ்டுன்றத நம்ம ஒய்க்குள்ளயும் இந்த ஃபீச்சர்ஸ் ரெண்டையும் எக்ஸுக்குள்ளயும் போட்டிருக்கோம். ஸோ ஸ்பெசிபிக்கா 2 ஸ்கொயர் பிராக்கெட் நீங்க போடணும். மிஸ் பண்ணீங்கன்னா எரர் வரும் when it comes to input. So here comes the important part, train, test and split. என் டேட்டா செட்டை ட்ரைனிங்க்கு தனியா டெஸ்டிங்க்கு தனியா ஸ்பிளிட் பண்றேன். ஸோ டெஸ்டிங் சைஸ் 2ன்னு கொடுக்குறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் அசியூம் பண்ணிருக்கேன். ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட்டுக்குள்ள எக்ஸையும் ஒய்யையும் டார்கெட்டையும் ஃபீச்சர்ஸையும் கால் பண்ணி டெஸ்ட் சைஸ் கொடுத்து ரேண்டம் ஸ்டேட்டுக்கான இந்த 42ன்ற கான்ஸ்டன்டான வேல்யூவையும் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஃபீச்சர் ஸ்கேலிங். ஸோ ஃபீச்சர் ஸ்கேலிங்கை பொறுத்த வரைக்கும் என் டேட்டா செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்குல்ல, நம்பர், அந்த ரேஞ்ச ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ள மாத்திட்டேன்னா என்னோட மிஷின் லேர்னிங் மாடல் ஈஸியா புரிஞ்சுக்கும். ஸோ அதுக்கு யூஸ் பண்றதுதான் இந்த ஸ்டாண்டர்ட் ஸ்கேலார். ஸோ அதுக்கு யூஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வேரியபிள் கிரியேட் பண்ணி இந்த ஸ்டாண்டர்ட் ஸ்கேலாரை கால் பண்றேன். கால் பண்ணிட்டு இது ஒர்க் பண்ண வைக்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எக்ஸ்ட்ரைன் ஸ்கேல்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். தட் இஸ் நேம் தட் வி குட் கிரியேட் அஸ் பர் ஆர் இன்ட்ரெஸ்ட். அடுத்து scalar.fit transformனு கொடுத்து எக்ஸ்ட்ரைனையும் அதே மாதிரி எக்ஸ்டெஸ்ட் ஸ்கேல்னு கொடுத்து
அதுக்குள்ள எக்ஸ்டெஸ்டையும் கால் பண்றேன். இப்போ ட்ரைனிங் டேட்டா, டெஸ்டிங் டேட்டா ரெண்டுக்குமே ஸ்கேலிங் அப்ளை ஆகும் when it comes to features. அடுத்து என்னோட மாடலை பில்ட் பண்ணக்கூடிய ஸ்டெப். இதுதான் இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்டெப். இங்க என்ன பண்றேன் அப்படின்னா KNN is equal to ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துட்டு அந்த வேரியபிள் நேம்குள்ள என்னோட மாடலையும் அண்ட் n நெய்பர்ஸ் is equal to 5ன்னு சொல்லிட்டு என்னோட கேக்கான வேல்யூவையும் நான் இங்க கொடுக்குறேன். இந்த வேல்யூ நம்ம சேஞ்ச் பண்ணி கூட நம்ம பாத்துக்கலாம். எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னா, நான் அக்யூரசி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்பேன். அந்த அக்யூரசி மேட்ச் ஆகலைன்னா இந்த வேல்யூ நான் சேஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பா அக்யூரசியும் சேஞ்ச் ஆகும். அதை நம்ம சேஞ்ச் பண்ணி என்ன ஆகும் அப்படின்னு நம்ம பிக்ஸ் பண்ணலாம்னு டிசைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் KNN டாட் ஃபிட்டுக்குள்ள எக்ஸ்ட்ரெயின் ஸ்கேல்டுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்கேலிங் அப்ளை பண்ண ட்ரைனிங் டேட்டாவையும் ஒய் ட்ரெயின்னு சொல்லிட்டு அந்த ட்ரைனிங் டேட்டாவையும், அதாவது அந்த டார்கெட்டோட ட்ரைனிங் டேட்டாவையும் கால் பண்றேன். நெக்ஸ்ட் பிரிண்ட் ட்ரைனிங் கம்ப்ளீட்டர்னு இது கன்ஃபர்மேஷனுக்காக ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணிருக்கேன். ஃபைனலி ப்ரெடிக்ஷன் பண்றதுக்கு y predict அப்படின்னு வேரியபிள் டேட் கிரியேட் பண்ணிட்டு KNN not predictனு சொல்லிட்டு இந்த எக்ஸ்டெஸ்ட் ஸ்கேல்ட கால் பண்றேன். டெஸ்டிங் டேட்டால KNN மாடல் அப்ளை பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் 10க்கு நீ ப்ரெடிக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடு. ஸோ இதுல அக்யூரசி பிரிண்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அக்யூரசி ஸ்கோர்னு ஒரு மெட்ரிக்ஸ் இருக்கு. ஸோ ஸ்பெசிஃபிக்கா அக்யூரசின்னு ஒரு வேரியபிள் நேம் கிரியேட் பண்ணிட்டு அக்யூரசி ஸ்கோருக்குள்ள y டெஸ்டும் y ப்ரெடிக்டையும் கால் பண்றேன். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா டெஸ்டிங் டேட்டால அது எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுது அப்படின்றத கண்டுபிடிக்கும். ஸோ இப்போ ஒர்க் பண்ணி எனக்கு அக்யூரசியா பிரிண்ட் அக்யூரசின்னு ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு ரவுண்ட் ஆஃப் அக்யூரசி ஆஃப் இன்டூ 100,2ன்னு எது கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு பெர்சன்டேஜ்ல பிரிண்ட் பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்றதுக்காக. ஜென்ரலா எப்படி வரும்னா 0.91ன்னு வந்திருக்கும். இங்க 91.25% இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலா எனக்கு இப்படி இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த ரவுண்ட் ஆஃப் அக்யூரசி இன்டூ 100,2ன்றது இதுக்காக தான். அந்த 0.2ன்றது எனக்கு டெசிமலுக்கு அடுத்து 2 வேல்யூ வந்தா போதும் அப்படின்றதுக்காக. அண்ட் பர்சன்டேஜ்ன்றதை இந்த ஸ்ட்ரிங்கா கொடுத்துட்டேன். ஸோ கடைசியில எனக்கு இது சேர்த்து பிரிண்ட் ஆகி வந்துடும். அடுத்த எவாலுவேஷன் மெட்ரிக் தான் கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ். ஸோ கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் பிரிண்ட் பண்ணி ஒவ்வொன்றுலையும் எவ்வளவு வேல்யூஸ் இருக்குன்னு செக் பண்றேன். அடுத்து கிளாசிபிகேஷன் ரிப்போர்ட். இது எல்லாமே எனக்கு எவாலுவேஷனுக்காக யூஸ் பண்றது தான். ஸோ ஸ்பெசிஃபிக்கா எனக்கு ஒவ்வொரு கிளாஸ்ல எந்த மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபைனலி என்னோட பெஸ்ட் கே வேல்யூவை பிரிண்ட் பண்றதுக்கு ஐம் கிரியேட்டிங் சம்திங். ஸோ இதுல கே வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ரேஞ்ச் வந்து 1 to 21 கொடுத்து ஸ்கோர் அப்படின்ற ஒரு வேரியபிள் எம்டி லிஸ்ட்டை கிரியேட் பண்றேன். இதுக்குள்ளதான் ஸ்கோர் வந்து ஸ்டோர் ஆக போகுது. ஸோ இதுல ஒரு ஃபார் லூப் கொடுக்குறேன் கேவோட வேல்யூஸ் வந்து லூப் ஆகுறதுக்காக. ஸோ இதுல ஸ்பெசிஃபிக்கா அந்த கே அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா, n நெய்பர்ஸ் நம்ம ஒரு வேல்யூ அசியூம் பண்ணோம்ல, இங்க நான் கேன்னு கிரியேட் பண்றேன். ஸோ மாடலுக்குள்ள அதை கொடுக்குறேன். தட் மாடல் டாட் ஃபிட் அண்ட் ப்ரெடிக்ட்னு கொடுக்கும்போது இது இந்த மாடல் ட்ரெயின் ஆகி எந்த மாதிரி வேல்யூ வந்தா பெஸ்டா இருக்கும் அப்படின்றத அனலைஸ் பண்ணி எடுத்துட்டு வர போகுது. ஓகே, சோ அந்த டாட் அப்பெண்ட் அப்படின்றது ஒண்ணு கூட ஒண்ணு ஆட் ஆயிட்டே இருக்கும். ஃபைனலி எது கரெக்டா இருக்கு, அக்யூரசி ஸ்கோரை எது வந்து இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்றது இங்க பிரிண்ட் ஆகணும். சோ ஒவ்வொரு கே வேல்யூக்கும் இங்க அக்யூரசி ஸ்கோர் என்னன்றது ஆட் ஆகி அதுல வந்து சார்ட்ல கிரியேட் ஆகணும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி இங்க நான் கோடிங்க கிரியேட் பண்றேன். நெக்ஸ்ட் பிளாட் டாட் ஃபிகர்ல ஃபிகர் சைஸ் கொடுக்குறேன். அண்ட் ஸ்கோர்ஸ் இது எப்படி கிரியேட் ஆகணும்ன்ற கஸ்டமைசேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதுல வந்து எக்ஸ் லேபிள்ல வந்து கே வேல்யூன்னு பிரிண்ட் பண்ணு, ஒய் லேபிள் அக்யூரசின்னு பிரிண்ட் பண்ணு, டைட்டில் வந்து சூசிங் பெஸ்ட் கேன்னு கொடுத்துரு. அண்ட் ஃபைனலி கிரிட் வந்து எனக்கு வேணும், இந்த கிரிட் லேபிள்ஸ் வேணும்ன்றதுனாலையும் பிளாட் டாட் ஷோன்னு கொடுக்கும்போது எனக்கு இந்த மாதிரி பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த சார்ட்டை வச்சு நீங்க என்ன இன்சைட் எடுக்கலாம், ஈஸியா எந்த கே வேல்யூ போட்டா எங்க அக்யூரசி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்க பாருங்களேன், 9.4க்கு க்ளோஸா இருக்க அக்யூரசி எல்லாம் இங்கெல்லாம் வந்திருக்கு. ஸோ ஸ்பெசிஃபிக்கா 5க்கும் 7.5க்கும் கொஞ்சம் 7.5க்கு பக்கத்துல மேபி ஒரு 6.8 அந்த மாதிரி கே வேல்யூ கொடுத்தா, இல்ல ஒரு 7 கொடுத்தா அக்யூரசி அதிகமா இருக்கு. அண்ட் க்ளோஸ் டு 10ங்கும் போது 8ன்னு ஒரு வேல்யூ கொடுத்தா அக்யூரசி அதிகமா இருக்கு. இல்ல 20 கே வேல்யூ கொடுத்தாலும் அக்யூரசி அதிகமா இருக்கு. சோ இதை பேஸ் பண்ணி கூட நம்ம கே வேல்யூஸை சூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளவு சிம்பிள் தான் KNN அல்காரிதம் when it comes to கிளாசிபிகேஷன். ஆனா இவ்வளோ கேஸ் ஸ்டடியில நம்ம KNN யூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணிக்கலாம். AI பேஸ்ட், ML பேஸ்ட், டேட்டா சயின்ஸ் பேஸ்ட் ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு இந்த அல்காரிதம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். So I believe this session helped you in clearly understanding what is KNN and how it is going to make sense. So bye for now. We'll meet you in next amazing video.